இன்றைக்கான வீடியோ என்னென்னா சூஸ் கேன் சேலஞ்ச் வீடியோ. இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா காமெடியாகவும் ஃபன்னாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? போகிறதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடலாம். நம்மகிட்ட உள்ள ஜூஸ் கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ரெட்டு, அதுக்கப்புறம் லெமன் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் கொக்கோ கோலா இருக்குது, அடுத்து 7up இருக்குது, ஃப்ரீஸ் ப்ளூ இருக்குது. அதுக்கு நேராக கீழேயே அதே லெவலில் பாட்டில் இருக்குது. இதை நேராக அடுக்கி வைக்கணும். இதுதான் நமக்குள்ள சேலஞ்சு. நம்ம பாய்ஸ் எல்லாமே தயாராக இருக்காங்க. நம்மகிட்ட 6 ப்ரோ பிளேயர்ஸ் இருக்காங்க. அதில் எப்படின்னா 2 வர டீம் அப் பண்ண போகிறோம். இதில் கார்த்தியும் ராஜபுரமும் ஒரு டீமு, சேவகனும் பரணியப்பனும் ஒரு டீமு, அதுக்கப்புறம் நம்ம ஜெயா தொட்டி ஜெயாவும் பரத்தும் ஒரு டீமாக இருக்காங்க. யார் அதிக கேனை கரெக்டாக அடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். இவங்களுக்கு கடைசியாக ஒரு ப்ரைஸும் உண்டு அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு. வாங்க போய் பார்த்துருவோமா? முதல் டீமில் வந்து தொட்டி ஜெயாவும் பரத்தும் இருக்காங்க. அந்த டீமு பேர் வந்து மைக்கு டீமு. அடுத்து வந்து பரணியப்பனும் சேவகனும் இருக்காங்க. அந்த டீம் பேர் ஸ்பீக்கர் டீமு. அடுத்து வந்து கார்த்திக்கும் ராஜபுரமும் இருக்காங்க. அந்த டீம் பேர் மொபைல் டீமு. வாங்க போவோம். பரத்தும் தொட்டி ஜெயாவும் உள்ளே வராங்க. அவங்க பாட்டில் எப்படி அடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். வந்து நின்ட்டாங்க. இவங்களை பார்த்தாலே தெரியுது கரெக்டாக அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பாட்டெல்லாம் கரெக்டாக வச்சுருப்பேன்னு நினைக்கிறீங்க? 4 வச்சுருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? நம்ம பார்க்கலாமா? நீங்கள் வச்சதுலேயே ஒன்று தான் கரெக்டாக இருக்குது. 4 தப்பாக வச்சுருக்கீங்க. நீங்கள் 4 சரியாக வச்சுருப்பேன்னு சொன்னீங்க. 4 தப்பாக ஆயிடுச்சு. நம்ம என்னப்பா செய்யறோம்? நம்ம ஒன்று நினச்சா ஒன்று நினைக்கிது. இப்போது பாட்டில் அடுக்கிறதுக்கு யார் யார் வரானா? கிங்கு கார்த்தியும் ராஜபுரமும் வராங்க. இந்த மொபைல் வச்சுக்கிட்டே வராங்க 2 பேரும். இவங்க தான் மொபைல் டீமோ? ஐயோ சரி, இவங்க பண்றத பார்த்தாலே இவங்க கரெக்டா அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க. சரி, உங்களுக்கான மூவ் முடிஞ்சிருச்சு. நீங்கள் எத்தனை பாட்டெல்லாம் கரெக்டாக அடிக்கிறப்பேன்னு சொல்கிறீங்க? 3 அடிக்கிறப்பேன்னு சொல்கிறீங்களா? ஆனால் நீங்கள் 1 தான் அடிக்கிருக்கீங்க. இங்கு கருத்து டீமு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாட்டில் தாங்க அடிக்கிருக்காங்க. அவங்க பண்ண மூமெண்ட்டுக்கு ரொம்ப தக்லைஃபாக ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரணியப்பனும் சேவகனும். வாங்க முன்னால் வாங்க. நீங்கள் எத்தனை பாட்டில் அடுக்கிறீங்கன்னு பார்ப்போம். வாங்க. சொல்லுங்க, உங்களுக்கான மூவ் முடிஞ்சிருச்சு. 5 மூவும். நீங்கள் எத்தனை பாட்டெல்லாம் கரெக்டாக அடிக்கிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? 3 அடிக்கிருப்பேன்னு நினைக்கிறீங்களா? 1 தான் அடிக்கிறீங்க. மென்டல் டார்ச்சரில் நீ எதனா எசுக புசுகா பண்ணிட்டு போய் உள்ளே உட்காந்துலான்னு பார்க்குறோம். ரவுண்டு 2க்கு வந்துட்டோம். முதல் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் 1 தான் அடிச்சிருந்தாங்க. அதனால 2வது ரவுண்டுக்கு போக வேண்டியதாக இருக்குது. இந்த ரவுண்டில் பார்ப்போம். 2வது ரவுண்டில் முதல் கண்டஸ்டண்ட்டாக வரப்போகிறது யாருன்னா பரத்தும் தொட்டி ஜெயாவும் வராங்க.
போன வாட்டியாவது ஒரு பாட்டிலும் கரெக்டாக அடுக்குனாங்க. இந்த வட்டம் ஒன்றுமே கரெக்டாக அடுக்கலை. எனக்குன்னே வருவீங்களாடா. ரவுண்டில் கிங்கு கார்த்தியும் ராஜபுரமும் வராங்க. இவங்க எத்தனை பாட்டில் அடுக்குறாங்கன்னு பார்ப்போம். பரவாயில்லைங்க, இந்த டீம் இந்த வட்டம் கரெக்டாக 3 அடிச்சிட்டாங்க. என்னை யாராலையும் அழிக்க முடியாது, நானே அழிச்சுப்பேன். பரணியப்பா, நீங்களும் சேவகனும் அடுக்க ஆரம்பிக்கலாம். 5 மூவ் தான், அதுக்குள்ளே நீங்கள் எத்தனை பாட்டில் அடி எல்லாத்தையும் கரெக்டாக அடிக்கிட்டாங்க. பாருங்க, எல்லாமே கரெக்டாக அடிக்கிட்டாங்க. இது பெரிய டீமாக தான் இருக்கு. அவர் சிரிப்பை பாருங்க, அங்க பாருங்க. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறா சாமி. நம்ம வீடியோவில் ஜெயிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா பரணியப்பனும் சேவகனும். இவங்க வந்து 5 பாட்டிலுமே கரெக்டாக அடிக்கி வின் பண்ணிட்டாங்க. 2வது இடத்துல யார் இருக்கானா கார்த்தியும் ராஜபுரம். இவங்க 3 பாட்டில் அடிக்கி 2வது இடத்த பிடிச்சிருக்காங்க. 3வது இடத்துல யார் இருக்கானா ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸே இந்த டீமுக்கு தான். அதாவது ஒன்றுமே அடிக்கல. முதல் ரவுண்டாக 1 அடிச்சிருந்தாங்க, அடுத்த ரவுண்டு 0ல் முடிச்சிருக்காங்க. சேலஞ்சில் ஜெயிச்சவங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி பரிசு கொடுக்க போகிறோம். இந்த பரிசை கொடுக்கறதுக்கு இலவசம் வராங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் கொசு அதிகமாக இருக்கும் நம்ம ஊரில். அதனால இவங்களுக்கு கொசு பேட்டை கிஃப்டாக கொடுக்க போகிறோம். இதுதான் அவங்களுக்கான பரிசு. போக்குமாரு, இதான் முதப்படி. அப்படியே படிப்படியா ஏறி ஆரம்பிச்சிருச்சு ஒழுங்க. இவங்களுக்கு நடந்து முடிந்த சேலஞ்சு வீடியோவில் ஜெயிச்ச டீமுக்கு பரிசு கொடுத்துட்டோம். எப்பயும் போல் நம்ம பனிஷ்மெண்ட்டு கொடுப்போம்ல, அதுவும் கொடுத்தா தானே இந்த வீடியோ நிறைவாக இருக்கும். அதனால தோத்த டீம் வந்து தவளை வாக் பண்ணணும். சரி வாங்க, நம்ம பனிஷ்மெண்ட்லேயே இதாங்க சிறப்பு. ஜெயிச்ச டீம் தோத்த டீமை கலாய்க்கிறதா சிறப்பே. நிறைய தவளை வீட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்குங்க. இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களை மகிழ்விக்கிறதுக்காண்டி எடுத்த வீடியோ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.